ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ வில் பிகம் இன்வென்சிபிள் இஃப் ஐ டை எபிசோட் 3 தான். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்த்துட்டு வரீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா லைக்கை போட்டாதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போதான் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோட உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க கியூயாங் ஆஃபர் பண்ணிருப்பாருல, நீ வந்து மிலிட்டரியில ஜாயின் பண்ணிக்கலான்னு. அங்க ஹீரோ அதுக்காகவே போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸ்பியரை வச்சுலாம் பங்கமா அங்க ட்ரைனிங் பண்ண பின்னாடி இருக்க ஆளுங்களும் நம்ம ஹீரோ பத்தி தான் பேசுறாங்க. இவன் வந்து ஏதோ ரெக்கமெண்டேஷன் வழியா வந்திருக்கான். இவெல்லாம் ஒரு மாசம் கூட தாங்க மாட்டான். பாரு, நாளைக்கே ஓடி போனாலும் அதிசயம் இல்ல. இந்த சைடு நம்ம ஹீரோக்கு புதுசா ஒரு ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு. ஏன்னா சும்மா ஸ்பியரை வச்சு அப்படியும் அப்படியே சுத்தினதுக்கே அவனுக்கு புதுசா ஸ்கில் கிடைக்குது. அங்க இப்படி இவன் யோசிக்கும் போது அங்க இன்னொரு பர்சன் வரான். ஹேய், உன்னோட பேரு மோதன, அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸுக்கான ஸ்கில் வேணுமா? என்கிட்ட அயன் கிரவுச்னு ஒரு ஸ்கில் இருக்கு. அந்த ஸ்கில் எப்படிப்பட்ட ஸ்கில்னா, உங்களோட தும்பிக்கைய ஒரு பெரிய கத்திய வச்சு வெட்ட ட்ரை பண்ணாலும் உங்களோட தும்பிக்கைய ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்கில் அது. அதை நம்ம ஹீரோ வாங்கிக்கலான்னு அங்க வாங்க போறான். அப்புறம் தான் அவரோட சோக கதையை அவரு சொல்றாரு. இவரோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. டைம்ல யாங்சங் சிட்டில வெளில போயிருப்பாங்களா. அந்த கியூ கருணையே இல்லாம சாட்டிய வச்சு பின்னாடியே அடின்னு அடிச்சிருக்கான். இதனால அவங்க ஏதோ தப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருந்த அந்த குழந்தை அதை யாராலையுமே காப்பாற்ற முடியல. உள்ளுக்குள்ளேயே இறந்து போயிடுச்சு. அதனால நான் வந்து ரொம்பவும் இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறேன் தெரியுமா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒன்னும் இதை சும்மா வாங்க போதில்ல. இதுக்கு பதிலா நான் உங்களுக்கு ரிவார்டையும் கொடுக்குறேன். அங்க இப்படி ரிவார்டை கொடுக்கலான்னு வருவானா, அதுக்குள்ள அங்க ஒரு மெசேஞ்சர் வரான். அவன் வந்து நம்ம ஹீரோ கூப்பிட இவன் வேற ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு மிஷன் கிடைக்குது. ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற மவுண்டனுக்கு வெளியில இருக்க ஒரு சிட்டில சாங்னு ஒரு பர்சன் இருக்கான். அவன் தான் இந்த கடத்தல் கும்பலோட கிங்கு. அவன் அநியாயமா ஓரளவு எங்க இருக்கிற பொண்ணுங்களை கடத்தி கொண்டு போவானா, கொண்டு போயிட்டு தப்பான விஷயத்தெல்லாம் பண்ணுவான். இப்போ நீங்க லக்கியாண்டா இந்த கடத்தப்பட்ட அந்த லேடிஸ் அவங்கள உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆனா நிறைய பேர் இது வரைக்கும் கடத்தப்பட்டாங்க. ஆனா யாருமே இது வரைக்கும் திரும்ப வரவே இல்லை. அந்த அளவுக்கு கொடூரமானவன் அந்த ஸ்டாங்கு. அப்படியா, எனக்கு இப்பயே பொங்கி வருது. அவனை கொல்லாம நான் விட போதில்ல. அதேதான், இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான மிஷின். உனக்கு ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. இப்போ நீங்க தான் அதை போய் தடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். அங்க வெளியில வரும்போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு சைடு அங்க போய் செத்துட்டா இன்னமும் பயங்கரமா லெவலப் ஆவான்ல அந்த சிட்டி லார்டு கியூயாங். அவரு தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு. அவரும் அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நான் யாருன்னு காட்ட தேவையில்லையா. இந்த சைடு அந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒத்துக்கிறான். இவன் என்ன பைத்தியமா இல்ல நிறையவே தைரியம் இருக்குன்னு இவன் காட்டிக்கிறானா. ஏதோ ஒன்னு சிட்டி லார்டு கியூயாங் அவர் வந்து சொல்லியிருக்காரு இவன் மேல ஒரு கண்ணை வைக்கணும்னு. இதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துக்கு வர அங்க ஒரு பெரியவர் சொல்றாரு, இந்த மாதிரி வெஸ்ட்ல கீழ் பக்கம் போனா அவங்கள உங்களால பார்க்க முடியும். அவ்வளவுதானே பெருசு, இந்த மாதிரி கீழே நம்ம போலாம். அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா என் பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கோ. என்ன, நீங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப கைண்டா இருக்கீங்க. உங்களை மாதிரி பர்சனை நான் பார்த்ததே இல்ல. அதெல்லாம் ஒன்னும் இல்லையா பெருசு, நீ நான் சொன்ன மாதிரி பண்ணு. இதே மாதிரி அவங்க போவாங்களா. அங்க போற வழியில திடீர்னு ஆரோசா வர அந்த பெருசு மேல தான் எல்லாமே படம் வரும். நல்ல வேளை நம்ம ஹீரோ நடுவுல வந்து காப்பாத்தி வர்றான். இதை பார்த்து அவரு ரொம்ப ஷாக்கா வர்றாரு. அங்க ஏகப்பட்ட ஆளுங்க தாக்க வர எல்லாரையுமே நம்ம ஹீரோ சும்மா பொழந்தெடுக்கிறான். அங்க இருக்கிற ஒருத்தங்களும் பயங்கரமா அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ரத்த வெள்ளத்துல ஓடி ஆடி அடிப்பானா. இதை பார்த்து அவங்க பயந்து போயிடறாங்க. நான் இந்த வெறியில இருக்கான், விட்டா நம்மளையும் பிச்சு மேஞ்சிருவான்னு சொல்லி அங்கேயே ஓட ஆரம்பிச்சிடறாங்க. ஐயா, நீங்க வந்து ரொம்ப பெரிய ஆளா இருக்கீங்க. ஏன்னா அந்த ஆரோஸ் அது வந்து என்ன நோக்கி வந்தது. இங்க என்ன காப்பாத்திட்டீங்க. இதுக்கு நான் எப்படி உங்களுக்கு ரீபே பண்ண போறேன். ரீபேலாம் பண்ண வேணாயா, வெறுமா எனக்கு மெடிசனை கொண்டு வா, அது போதும். நான் எதிர்பார்க்கல இங்க நான் வந்தது சாகிறதுக்கு. நான் இந்த படுப்பாவிங்க எனக்கு உள்ள மாட்டாங்களே, இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. இவங்கள வச்சு நான் என்னதான் பண்றது. சரி, ஏதோ ஒண்ணு, நானே அவங்க எல்லாரையுமே தேடி கொள்றேன். இதுக்கப்புறம் அவங்க ஒரு வேலைக்கு வராங்க. இங்கதான் அந்த ஆளுங்களோட படையும் இருக்கான். ஆனா என்ன ஒண்ணு, இந்த வேலைக்கு அவங்க பேரு எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோவே ஒரு பேரை வச்சு விடுறான், லியூமோனு. அங்க இப்படி இவங்க பேசின்னு இருப்பாங்களா. அங்க பின்னாடி அந்த வாரியர் அவன் பயங்கரமா கத்துறான். அடே, எதுக்குடா இங்க நிக்கிறீங்க, மரியாதையா ஆர்டரை ஃபாலோ பண்ண உனக்கு தெரியாதா. அதுக்கு காரணம் நான் தான் பாஸ். என்ன ஆச்சுன்னா இங்க வந்து வெயிட் பண்ணி நாங்க பாக்குறோம் முன்னாடி ஆளுங்க இருக்காங்களா இல்லையான்னு. நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும். மரியாதையா உள்ள போக சொன்னேன். ஆனா நீங்க என்னன்னா வேடிக்கை பார்த்துன்னு இருக்கீங்க. ஐயோ வந்து அப்பயே கொல்ல சொன்னாரு. இப்போவும் எனக்கு வாய்ப்பு இருக்கு. இவனை நினைச்சா இங்கேயே கொல்ல முடியும். டேய், நீ என்ன கோலையா, நீ வந்து முன்னாடி போக மாட்ட. இப்படி ஒரு கத்தும் போது திடீர்னு வானத்துல நிறைய பேர் வராங்க. எல்லாருமே அந்த குழுல சேர்ந்தவங்க தான். அங்க இதை பார்த்து மத்தவங்க தேய்ச்சினோட நம்ம ஹீரோ பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ தாக்குறத பார்த்தோன்னே அங்க மத்தவங்களும் நிக்கிறாங்களா. ஹீரோவும் யோசிக்கிறான், நான் இங்கேயே செத்து போயிட்டா என் கூட இருக்கிற இவங்களும் வருவாங்க என்ன காப்பாத்தணும்னு. அதுக்கப்புறம் இவங்களும் செத்து போயிடுவாங்க என் கூடயே. நான் தப்பிச்சிட்டாலும் இவங்க எந்த போயிடுவாங்க. அதனால நான் இங்க சாக கூடாது. வர வழியில ஒருத்தங்களையும் அவன் தாக்குறானா. அங்க அம்ப வச்செல்லாம் அவனை தாக்குறாங்க. இதயத்திலயும் அம்பு வந்து பயங்கரமா இறங்குது. ஆனா இங்கேயும் விடலையே, மத்தவங்களை காப்பாத்தணும்னு சொல்லி பயங்கரமா அவன் போராடுறான். உங்களுக்கு என்ன கொல்லணுமா, வாங்க என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனா நான் சாகுறதுக்கு முன்னாடி உங்கள நிறைய பேரை நான் கொல்லாம விட மாட்டேன்.
அங்க ஒருத்தங்கள அவனோட புது ஸ்பீரை வச்சு பயங்கரமா வெட்டி தாக்குறான். அங்க இதை பாக்குற அந்த வாரியரால எதையுமே நம்ப முடியல. நான் ஒரு பர்சனுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த்னு ஒண்ணு இருக்கும். 20 வயசுக்கு மேலதான் டெவலப்பே ஆகும். நான் இந்த பையனுக்கு 15 வயசோ இதுதான் ஆகுது. இவனுக்குள்ள எவ்வளவு இன்னர் ஸ்ட்ரென்த்தா, என்னால எதையுமே நம்ப முடியல. நம்ம ஹீரோக்குள்ளயும் அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் ஃப்ளோ ஆகுது, அவனால ஃபீல் பண்ண முடியுது. அங்க பின்னாடி அந்த வாரியரும் யோசிக்கிறாரு, இவனுக்குள்ள வெறும் இன்னர் ஸ்ட்ரென்த் ஒண்டிதான் இருக்கா, எப்படி இவன் இதை டெவலப் பண்ணா? கண்டிப்பா ஏதோ ஒரு சீக்ரெட் இவனுக்கு பின்னாடி இருக்கு, அது வழியா தான் இவனால டெவலப் பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த ஹெவன்லி டீமன் டிஸ்ட்ரக்ஷன் மெத்தட் அதுவா இருக்குமோ அப்படின்னு இவரு யோசிக்கிறாரு. இந்த சைடு அங்க ஒருத்தங்க தாக்க வராங்களா, எல்லாரையுமே சும்மா பொலந்து எடுக்கிறான். மோ உனக்கு எதுவுமே ஆகல, எங்களுக்காக அவன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான், இதனாலேயே அந்த வழி கட்டினவரெல்லாம் ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. அவங்க கிட்ட வரலான்னு பார்த்தா ஹீரோ ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். இந்த லைனை தாண்டி நீங்க வரக்கூடாது, நான் தான் எல்லாரையுமே தாக்கணும். வாரியரோ சொல்றாரு, எவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம், அதான் இவன் கிட்ட இன்னர் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் இப்போ அவன் சாக போறான். ஆனா அங்க மூ விட்டு கொடுக்காம ஒருத்தங்களையும் அப்படி வெட்டி போடுறான். பாக்குற அவரு கண்ணீர் விடுறாரு. நம்மளுக்காக இவன் எவ்வளவு பண்றான் பாத்தீங்களா, மார்ஷல் ஆர்ட்ஸுக்கான ஸ்கில்ல நான் தரேன்னு சொல்லியிருப்பானே அவனே தான். அங்க அவரெல்லாம் பயங்கரமா அழுகுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோவோட உடம்பு முழுக்க ஒரே ஆரோவா இருக்கு. அங்க எல்லாரையுமே கூண்டு போட்டு அப்படியே குவிச்சு வச்சிருக்கான். அங்க வாரியருக்கும் இதுதான் வேணும். அங்க அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். சீக்கிரம் இந்த மாதிரி அவங்க தப்பிச்சிட்டாங்க, இதுக்கு மேல இவங்க இருக்கிறது வேஸ்ட், திரும்பவும் சிட்டிக்கு போகலாம், என்னோட ஆர்டர்ஸ ஒபே பண்ணுங்க. சிட்டிக்கா அவன் நம்மளுக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கான், இவனை அப்படியே விட்டு போக சொல்றீங்களா, இதெல்லாம் சரியில்ல அப்படின்னு அவரு ரொம்ப ஒத்தத்தோட அங்க சொல்ல, அங்க ஹீரோவோட உடம்ப அவங்க அப்படியே புதைக்கிறாங்க. புதைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஹீரோ எந்த போயிட்டான், ஆனா உண்மையிலேயே அவன் இறக்கல, மேலதான் ஜாலியா இருக்கான். அவனோட ரேங்கும் பி ரேங்குக்கு போயிடுச்சு. ஏன்னா வீரமான மரணம் அது, அதனால எனக்கு அதிகமா லாபம் தான் சொல்லணும். ஏன்னா சி ரேங்க்லயே நான் இது வரைக்கும் செத்துனதா கிட்ட 10 வருஷம் இருக்கும் நான் முன்னேறி வேற லெவல்ல பவர் அடையிறதுக்கு. ஆனா இப்போ பி ரேங்க்ல நான் எந்த போனனால 10 மடங்கு நான் ரொம்ப பலசாலி ஆயிட்டேன். இதே மாதிரி நான் ஏ ரேங்க்ல எல்லாம் எந்த போனா யோசிக்கிறேன் நான் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு. அங்க போற வழியில எறும்பு இருக்குமா, அதெல்லாம் அவனால அசால்ட்டா சென்ஸ் பண்ண முடியுது. நான் இதுக்கு நன்றி சொல்லணும்னா அந்த ஆளு அந்த வாரியருக்கு தான் நன்றி சொல்லணும். நான் என்ன எவ்வளவு தூரம் தள்ளி விட்டது அவன் தான். ஆனா இதுக்காக நான் ரிவெஞ்ச கொடுக்காம போயிடுவேன் இல்ல, கண்டிப்பா இதுக்கான பதிலடியா நான் கொடுக்க தான் போகிறேன். இதுக்கப்புறம் அவங்க ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இறந்து போயிட்டால, இத்தனைக்கும் அவனோட உடம்புக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை அது கூட கிடைக்கல. அதுக்கு காரணம் இவன் தான். முன்னாடி போறானே அந்த வாரியர், அவன் தான். வாரியரும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பொய்ய பயங்கரமா புழுறான். ஆனா அது பார்த்தோன்னே தெரியுது அது பச்சை பொய்னு. அப்படியும் நான் வேலையை முடிச்சிட்டேன், இந்த வேலையினால நான் இப்போ கவர்னரா மாறினாலும் எனக்கு ஆச்சரியம் இல்ல. இப்படி ஒரு யோசிச்சுனே போறா. திடீர்னு மேல இருந்து நம்ம ஹீரோ அந்த ஸ்பீரை வச்சு கழுத்துலயே அவன் தாக்கிறான். அங்கேயே ஒரு காலி. இத பாக்குற நம்ம ஆளுங்க அவங்களுக்கு எது ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். இதனால அவரு கத்துறாரு, சீக்கிரம் எல்லாருமே ஓடுங்க, அந்த கும்பல் திரும்ப வந்துச்சு, நம்மள தாக்குறதுக்குனே வந்திருக்கு, சீக்கிரம். இது கேட்டவனே எல்லாருமே தேச்சின்னு ஓடுறாங்க. மேல நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் அந்த வாரியரை கொன்னுட்டேன், இதுக்கப்புறம் அவனை கொன்னுட்டேன்னு சொல்லி அந்த காட்ஸ் என்ன பிரேவா கொல்ல போறாங்க. அவ்வளவுதான், திரும்ப ஒரு ராயலான சாவோட நான் இறக்க போறேன். ஆனா நல்லா சைட்ல பாப்பானா அங்க யாருமே இல்ல, எல்லாருமே ஓடிட்டாங்க. அடே ஏன்டா ஓடி போனீங்க, என்னோட கை வேற இப்ப அடிப்பட்ட நிலைமையில இருக்கு, நீங்க என்ன கொல்லுவீங்கன்னு நினைச்சா நீங்க என்ன ஓடிட்டீங்க. இதுக்கு காரணம் அந்த கிழவனும் அந்த மாங்கோன் தானே, அவனை நான் விடப்பதில்ல. அப்படி அங்க பின்னாடி பார்க்கும்போது உண்மையிலேயே அங்க பேண்டிட்ஸ் இருக்காங்க. இதை பார்த்துதான் அவங்க கத்திருக்காங்க போல. பேண்டிட்ஸை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு ஐடியா வருது, இவங்க கிட்ட செத்துட்டாலே போதுமே, இந்த மாதிரி நான் திரும்ப அவங்க கிட்ட சாக தேவையில்ல, அதுக்கப்புறம் என்ன நான் ஓவர் பவரா மாறிடுவேன். இப்போ என் கையில வேற ரொம்ப அடிபட்டிருக்கு, என்ன அவங்களால அசால்ட்டா கொல்ல முடியும். ஹீரோவும் கிட்ட போவானா, ஹீரோ பார்த்தோன்னே அங்க பயந்து ஓடுறாங்க. அடே ஏன்டா பயந்து ஓடுறீங்க, நீங்க இதுக்கு முன்னாடி கொன்னீங்களா அந்த மோ, அவனோட சின்ன தம்பினா. என்னதான் ஹீரோ எவ்வளவு விஷயத்த சொன்னாலும் அங்க அவங்க நம்புற மாதிரியே இல்ல. யாருக்கு தெரியும் இது பேயா இருக்குமோ. பாஸ் பாஸ் எங்க பின்னாடி ஒரு பேய் வருது, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க பாஸ். ஹீரோக்கும் இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுது. நான் அவனுக்கும் இதேதான் தேவை, ஏன்னா இவங்க கையால செத்தா டி ரேங்க்ல செத்து போற மாதிரி தான் இருக்கும். இதுவே அந்த பாஸுக்காரன் அவன் கிட்ட செத்துட்டா ஏ ரேங்க்ல செத்துருவான். அப்படி செத்தா இவனோட ஸ்ட்ரென்த் இன்னமும் அதிகரிக்கும்ல. இதனால பயங்கரமா கத்துறான், ஆமாண்டா என்ன குள்ளு, நான் உனக்காக தான் வந்திருக்கேன் சாங்கு. அங்க முன்னாடி போய் பார்த்தா வேற ஒரு ஆளை காட்டுறாங்க. இவன் தான் அந்த சாங்கா. இவனோட உண்மையான பேரு வாங்கா, கொடுக்கப்பட்ட பேரு சாங்கா. இவனால இங்க இன்னும் பிரச்சனை வரப்போகுது. நம்ம ஹீரோ இன்னும் சாக தான் போறானா, எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வாட்டி செத்தா ஏ கிரேட்ல ஆளு சாவான். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க லைக்கை போட்டாதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பதான் போட்டோன்னே உங்களால பார்க்க முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.